அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தலைவர் தலைமையிலான கூட்டம் வந்து சேலத்தில் நடைபெற்று முடிந்தது. அதில் சூரஜ் என்ற ஒரு இளைஞர் வந்து உடல்நலக் குறைவால் இன்று மரணம் அடைந்தார். அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் அவருடன் இன்று ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் உடன் இருக்கிறார்கள். இப்ப உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுன்னு இப்பதான் தற்பொழுது எங்களுக்கு தகவல் இருந்தது. அனைத்து நிர்வாகிகள், எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவருடன் உடன் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்கள் கட்சி சார்பாக செய்து கொடுப்போம். இன்னும் மற்றபடி இது முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக சொல்லுவோம். அவர் ஏற்கனவே சிகிச்சை, அதாவது ஹார்ட் சிகிச்சை வந்து எடுத்துட்டு இருந்ததாகவும், அதனால் இன்று வந்து காலையிலிருந்து கொஞ்சம் அசௌகரியமா இருந்ததாகவும், அதனால் இன்னைக்கு கார்டியக் அரெஸ்ட் வந்து அவருக்கு உடனடியாக ஒரு மணி அளவுல அவருக்கு வந்து தேவையான முதலுதவிகள் எங்களுடைய அங்கிருந்த மருத்துவர்கள், ஏன்னா போதிய மருத்துவர்கள் நாங்கள் வைத்திருந்தோம். அங்கிருந்த மருத்துவர்களே உதவி எல்லாம் செய்துவிட்டு அவரை எங்களுடைய ஆம்புலன்ஸ் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மருத்துவமனை சென்று அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார். அவருக்கு சூரஜுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறோம். கண்டிப்பா எங்களுடைய தலைமையிடம், தலைவரிடம், பொதுச்செயலாளர் அனைவரிடம் ஆலோசித்து விட்டு செய்வோம். அதே மாதிரி வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன். என்ன விமர்சனம்னா, முதலில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரி ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் வந்து பொது வழியில கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் வந்து அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனா தான் அவர் காட்டிட்டு இருக்கிறாரு. ஒன்னு அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் வந்து அந்த ஊர்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது. ஒரு ஆட்சிக்கு வந்து ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு கிடையாது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அதை இப்பதான் அந்த நிகழ்வு குறித்து எனக்கு ஏர்போர்ட்ல இறங்கணும்னு எனக்கு தகவல் வந்தது. அது கண்டிப்பா எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அங்க இருக்க நிர்வாகிகளிடம் நாங்க பிரஸ் மீட் சொல்லியிருந்தோம். அது தாண்டி அங்க இருக்க நிர்வாகிகள்ல போனப்பதான் அந்த மாதிரியான ஒரு அசௌகரியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இது மாதிரியான நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்க வந்து ஜெயிக்கல. அவங்க வந்து ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டாங்க. 32% வாக்குன்றது எப்படி கிடைக்கும்? அதாவது அவங்க வந்து ஒரு கனவுல வாழ்ந்துட்டாங்க. இந்த இல்ல, அவரு நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்ல, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. சின்னமே வந்து 1 மாசம் கூட ஆகல. இந்த நிலைமையில முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பேசுறாரு என்னன்னா, இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலன்னு பேசுறாரு. முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய இப்பதானே சின்னமே கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் தேர்தல் நிக்கணும். சின்னம் கிடைச்சிருக்கு, இனி தேர்தல் நிக்கணும். முதல் தேர்தல் நின்ற பிறகுதான் எங்களுக்கான முதல் எம்எல்ஏ எல்லாம் வர முடியும். அதுவே அந்த பொது அறிவு கூட இல்லாம எல்லா இடத்துலயும் அவர் வந்து கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டுல அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்றீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்க. அப்ப 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டுல அவர்கள் செய்தது என்ன? அப்படி ஒரு சூழ்நிலையா எங்களுக்கு இருக்கு. இன்று அனைத்து கட்சிகளும் எங்களை பார்த்து பயப்படுகிறது, எங்களுடைய தலைவரை பார்த்து பயப்படுகிறது என்றால் அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு.